டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலுடன் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் உறவுபட்டு விட வேண்டும். இஸ்ரேலுடன் முறித்து கொண்டிருக்கின்ற ராஜதந்திர உறவுகளை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க வேண்டும். சவுதி அரேபியாவும் கட்டாரும் உடனடியாக இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் வைக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் துருக்கி, பாகிஸ்தான், எகிப்து, ஜோர்டான் ஆகிய நாடுகளும் இதில் உடனடியாக கையெழுத்து வைக்க வேண்டும். கூடவே ஈரான் இதில் சேர்ந்து கொள்ளுமாக இருந்தால் மகிழ்ச்சி. இஸ்ரேலை மத்திய கிழக்கில் ஒரு நாடாக அங்கீகரிக்கின்ற ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் அனைவரும் கையெழுத்திட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக கூறியிருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வு வராமலும் டொனால்ட் ட்ரம்ப் விரும்பியதை செய்வதற்கு ஈரான் இணங்க மறுத்தும் இருப்பதனால் 60 தினங்கள் யுத்த நிறுத்தமானது நூலில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற புதிய அரசியல் சதுரங்க வியாபார நாடகமாக இது இருக்கின்றது. கடந்த சனிக்கிழமை இந்த தலைவர்களை ஒன்றாக தொலைபேசி வழியாக அழைத்து டொனால்ட் ட்ரம்ப் கூறியது இதுதான்: கட்டாயமாக நீங்கள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? அமெரிக்காவினுடைய உள்நாட்டில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியால் அமெரிக்காவினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மைக் பொம்பியோ மற்றும் அமெரிக்காவினுடைய எதிரணியைச் சேர்ந்த டெட் குரூஸ் போன்ற செனட்டர்கள் கடுமையாக அமெரிக்க அதிபரை விமர்சித்து இஸ்ரேலை ஆபத்தான ஒரு புள்ளிக்குள் தள்ளிவிட்டீர்கள் என்று எச்சரித்ததன் காரணத்தினால் இந்த புதிய நாடகத்தை அவர் ஆரம்பித்திருக்கின்றார். அப்படி ஒன்றும் நான் இஸ்ரேலை கைவிடவில்லை, இஸ்ரேலின் காலடியில் எல்லா நாடுகளையும் படுக்க வைக்கின்றேன் பாருங்கள் என்று சபதமிடுவது போல இந்த வேலையை செய்திருக்கின்றார். ஆகவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வேலையை செய்துதான் இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வருகின்றேன் என்று அமெரிக்காவின் உள்நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பூகம்பத்தை அடக்குவதற்கான ஒரு வேலையை செய்திருக்கின்றார். அதைத் தொடர்ந்து ஈரானை பொறுத்த வரையில் ஈரான் இப்பொழுது மத்திய கிழக்கில் ஓர் இஸ்லாமிய தேசியவாதத்தை உருவாக்கி வருகின்றது. பிரிவுகள் அகன்ற நிலை போன்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. துருக்கி போன்ற நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக வருகின்ற நிலையும் இருக்கின்றது. எனவேதான் இவர்களை பிளவுபடுத்தி ஈரானை தனிமைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஈரான் இஸ்ரேல் என்ற நாடு உலக பந்தில் இருக்கவே கூடாது என்ற கொள்கை உடைய நாடு. இஸ்ரேல் நாடே அல்ல, இஸ்ரேலினுடைய நிலம் நமக்கே சொந்தம் என்று கூறுகின்ற கருத்துடைய ஈரான் ஒரு காலமும் ஆபிரகாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது. எனவேதான் கடைசியாக ஈரான் ஏற்றுக்கொண்டால் தனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மற்றவர்கள் வர வேண்டும், முதலாவதாக சவுதியும் கட்டாரும் வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்த வேலைகளை பார்த்த பின்னர் இனி இஸ்ரேலுடன் உறவே வேண்டாம், ஆபிரகாம் ஒப்பந்தமே வேண்டாம் என்று தலைதறிக்க ஓடிய சவுதி, கட்டார் போன்ற நாடுகள் இப்பொழுது மறுபடியும் வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு இடையில் இஸ்ரேல் என்னதான் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது, இஸ்ரேலினுடைய ஜனநாயக தன்மையில் என்னதான் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, இஸ்லாமிய சமுதாயத்துடன் இஸ்ரேல் என்ன நல்ல உறவை கொண்டிருக்கின்றது என்ற எந்த சம்பவங்களும் நடைபெறாமல் மேலும் 3 ஆண்டுகள் மட்டும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சை கேட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் அடகு வைப்பதா என்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் திடீரென இந்த கோரிக்கையை முன்வைத்தவுடன் அனைவரும் அதிர்ச்சி அடைந்து ஒரு நிமிட நேரம் கடும் மௌனம் நிலவியதாக கூறப்படுகின்றது. இந்த அதிர்ச்சி குண்டை வீசியதன் மூலமாக புதிய போர்க்குளம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் டொனால்ட் ட்ரம்ப் இறங்கியிருக்கின்றார். இதனால் தான் உடனடியாக ஈரானிய தூதுக்குழு கட்டாருக்கு சென்றிருக்கின்றது. இந்த நாடகத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டாம் என்று கேட்பதற்காக இருக்கலாம். இஸ்ரேலுடன் தூதரக உறவில்லாத இந்த நாடுகள் இஸ்ரேலை நட்பு நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணமும் அதில் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விவகாரமும் இஸ்ரேலுடன் உறவை கொள்வதற்கான சூழ்நிலைகள் அனைத்தையும் உடைத்து போட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இதை எப்படி கூறினார் என்பது மத்திய கிழக்கு தலைவர்களுக்கு பெரும் குழப்பமாக இருப்பதில் ஆச்சரியம் எதுவும் கிடையாது. முதலாவதாக சவுதியும் கட்டாரும் கையெழுத்து வைத்தால்
ஈரான் உருவாக்கியுள்ள இஸ்லாமிய தேசியவாதத்தை முதல் கட்டமாக உடைத்து விடலாம், பின்னர் படிப்படியாக உடைக்கலாம் என்ற திட்டத்தின் ஓர் அங்கமாக இது இருக்கின்றது. இதன் மூலம் ஈரானுக்கு புவிசார் அரசியல் பின்னடைவு ஏற்படும் என்று மேற்கு நாடுகள் கூறுகின்றன. ஒன்று, இந்த ஒப்பந்தம் மாபெரும் ஒப்பந்தமாக வந்து இஸ்ரேலை சாந்தப்படுத்தி இஸ்ரேலையும் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு நாடாக அங்கீகரித்து அத்தோடு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு மாபெரும் ஒப்பந்தமாக இதை கொண்டு வர வேண்டும், இல்லை ஒரு மாபெரும் போராக கொண்டு வர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றார். இதற்கு முன்னர் தொடங்கப்பட்ட எந்த கட்டத்தையும் வெற்றிகரமாக முடிக்காமல் இப்பொழுது பிரம்மாண்டமான ஒரு கல்லை தூக்குவதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார். இப்பொழுது இதனுடைய விளைவுகள் என்னாக போகின்றது? அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை செய்து 60 நாட்கள் யுத்த நிறுத்தம் என்று கூறினாலும் கூட அமெரிக்காவினுடைய அகப்புற காரணங்களினாலும் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தில் ஏமாந்து விட்டது என்று கூறப்படுகின்ற காரணத்தினாலும் அமெரிக்கா இந்த விவகாரத்தில் உறுதியான ஒரு கொள்கை கொண்டதாக இல்லை. எந்த ஒப்பந்தத்தை எழுதினாலும் அது இறுதியாக தோல்வியிலேயே முடிவடையும் என்ற இடத்திற்கு ஈரான் ஏற்கனவே வந்திருக்கின்றது. தாங்கள் அமைதி ஒப்பந்தத்திற்கு அருகிலும் நிற்கின்றோம், எட்டவாகவும் நிற்கின்றோம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. இதனால் அது அருகில் இருக்கின்ற பொழுது ஒப்பந்தம் எழுதப்படலாம், அது 60 தினங்களுக்குள் முடிக்கவும் படலாம். 6 முக்கிய விடயங்கள் இதில் இருப்பதாக கூறப்பட்டது. 6லிருந்து 60 வரை இந்த விவகாரம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். கட்டாருக்கு சென்றிருக்கின்ற ஈரானிய தூதுக்குழு எடுத்த முடிவென்ன? இந்த தீர்வு திட்டத்தினுடைய கடைசி கட்டம் என்ன? ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இவர்கள் சேருகின்றார்களா இல்லையா என்பதற்கான பதில் என்ன? அமெரிக்காவில் வீசிய அரசியல் சூறாவளியினுடைய அடுத்த கட்டம் என்ன? தொடர்ந்து இணைந்திருங்கள். சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.